வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். இந்தியாவில் பவர்ஃபுல் கவர்மெண்ட் ஜாப் என்று சொன்னால் நினைவிற்கு வரும் முக்கியமான துறைகள் ஒன்றுதான் சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். நாட்டின் முக்கிய குற்றங்கள், ஊழல் வழக்குகள், பெரிய மோசடிகள் போன்றவற்றை விசாரிக்கும் உயரிய அமைப்பில் வேலை செய்வது பல இளைஞர்களின் கனவாக உள்ளது. அதில் மிகவும் பிரபலமான பதவிதான் சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர். சிபிஐ என்றால் என்ன? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்பது இந்திய அரசின் முக்கியமான விசாரணை அமைப்பு. இந்த அமைப்பு ஊழல் வழக்குகள், பொருளாதார குற்றங்கள், சைபர் கிரைம், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், பெரிய மோசடிகள் போன்றவற்றை விசாரிக்கிறது. சிபிஐ அதிகாரிகள் இந்தியாவின் மிகுந்த மதிப்பும் அதிகாரமும் கொண்ட அரசு அதிகாரிகளாக பார்க்கப்படுகிறார்கள். இந்த சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர் பதவியின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சிபிஐ என்பது சாதாரண அரசு வேலை இல்லை. இது அதிகாரம், சமூக மரியாதை, உயர்ந்த சம்பளம், இன்வெஸ்டிகேஷன் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், தேசிய சேவை என்ற அனைத்தையும் தரக்கூடிய கேரியர். இந்த வேலையில் எவிடன்ஸ் கலெக்ஷன், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ், ரெய்ட்ஸ் அண்ட் என்கொயரிஸ், கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் போன்ற முக்கியமான பணிகளை மேற்கொள்வார்கள். இந்த வேலையில் சம்பளம் மற்றும் கரியர் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆரம்ப சம்பளமே 45,000 70,000 வரைக்கும் இருக்கும். ப்ளஸ் நிறைய அலவன்சஸ் இருக்குது. டிஏ, ஹச்ஆர்ஏ, ட்ராவல் அலவன்சஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், பென்ஷன் பெனிஃபிட்ஸ். பதவி உயர்வுகள், ப்ரொமோஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி, சீனியர் ஆஃபீஸர் லெவல்ஸ். முயற்சி மற்றும் சேவையை பொறுத்து மிக உயர்ந்த நிலைக்கு செல்லலாம். இந்த தேர்வு நடத்தக்கூடிய அமைப்பு சிபிஐ எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட் பொதுவாக ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலம் நடத்தப்படுகிறது. பொதுவாக எஸ்எஸ்சி சிஜிஎல் தேர்வின் மூலம் சிபிஐ எஸ்ஐ பதவிக்கு தேர்வு நடைபெறும். இதற்கான ஏஜ் லிமிட் என்னன்னா 20 வயது முதல் 25 வயது வரை இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ். அரசு விதிகளின்படி கூடுதல் சலுகைகளும் இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, ஏதேனும் ஒரு டிகிரி, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் போதும். செம்ம சான்ஸுங்க. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழக பட்டம் இருந்தால் போதும். இந்த தேர்வு எப்போ நடைபெறும் அப்படின்னா, பொதுவாக நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் டு நவம்பரில் வரும். எக்ஸாம் பிப்ரவரி மாதம் நடக்கும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தொடர்ந்து பார்க்க வேண்டும். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, டயர் 1, டயர் 2, அதாவது டயர் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம், டயர் 2 மெயின் எக்ஸாம். இந்த டயர் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமில் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கேட்பாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து வரும் அப்படின்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ். டயர் 2 மெயின் எக்ஸாமினேஷனில் அட்வான்ஸ்டு மேத்ஸ், இங்கிலீஷ், அனாலிட்டிக்கல் எபிலிட்டி. இதை அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இது எந்தெந்த பாடங்கள்லேருந்து கேட்பாங்க முக்கியமாக அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசனிங். இதில் கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், பசில், சீரீஸ். செகண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இதில் பர்சன்டேஜ், ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். தேர்டு ஜென்ரல் அவேர்னஸ். இதில் இந்தியன் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ். ஃபோர்த்து இங்கிலீஷ். இதில் கிராமர், வொக்காபுலரி, காம்ப்ரிஹென்ஷன். இதெல்லாம் முக்கியமான பாடத்திட்டங்கள். ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி. பொதுவாக ஆண்கள் ஹைட்டு 165 சென்டிமீட்டரும், பெண்கள் ஹைட்டு 150 சென்டிமீட்டரும் இருக்கணும். விதிமுறைகள் கேட்டகரி அடிப்படையில் மாறலாம். முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற சில டிப்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ரொம்ப முக்கியம். முந்தைய ஆண்டுகளில் கேட்ட கேள்விகளை சால்வ் பண்ணணும். செகண்டு டெய்லி மார்க் டெஸ்ட். தினமும் டைம் பேஸ்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். தேர்டு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஷார்ட் ரிவிஷன் நோட்ஸு மிகவும் உதவும். ஃபோர்த்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். தினமும் 5-6 மணி நேரம் தொடர்ந்து படிக்கணும். இதுக்கு சில புக்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு ஆர்எஸ் அகர்வால், ஃபாஸ்ட் ட்ராக் அரித்மெட்டிக். ரீசனிங்க்கு லூசன்ட் ரீசனிங், அனாலிட்டிக்கல் ரீசனிங். இங்கிலீஷ்க்கு எஸ்பி பக்ஷி. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு லூசன் ஜிகே, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். பொதுவாக இந்த எக்ஸாமுக்கு மாணவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, சிலபஸ் என்னன்னே தெரியாமல் படிக்கிறது, மார்க் டெஸ்ட்டை எழுதாமல் இருக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸை தவிர்க்கிறது, டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, சோசியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறது. இந்த வேலையை ஏன் இளைஞர்கள் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னா,
சிபிஐ எஸ்ஐ வேலை நாட்டிற்கு சேவை செய்யும் வாய்ப்பு, பவர்ஃபுல் கவர்மெண்ட் கேரியர், உயர்ந்த சமூக மரியாதை, வாழ்க்கை முழுவதும் செக்யூர் ஃபியூச்சர். இது ஒரு வேலை மட்டுமல்ல, இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஐடென்டிட்டி. நீங்கள் எந்த ஊரிலிருந்து வந்தாலும் பரவாயில்லை, இங்கிலீஷ் வீக்காக இருந்தாலும் பரவாயில்லை, சரியான திட்டம், டிசிப்ளின் மற்றும் டெய்லி எஃபோர்ட் இருந்தால் சிபிஐ அதிகாரியாக மாற முடியும். பல சக்ஸஸ்ஃபுல் ஆஃபீஸர் சாதாரண குடும்பங்களிலிருந்து வந்தவங்க தான். ஒரு நாள் சிபிஐ ஐடி கார்டு அணிவது கனவாக இருக்கலாம், ஆனால் தினமும் உழைத்தால் அது நிஜமாகும். இன்று நீங்கள் ஆரம்பிக்கும் ப்ரிப்பரேஷன் தான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.